தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். எல்லாரும் சொல்வோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசிப்போம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்கள். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நம்ம துதிக்கிறோம். ஜீவ வார்த்தைகளுக்காக சமூகத்தில் வருகிறோம். தேவாவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறீர். கர்த்தாவே எங்களுடைய அறியாமையை போக்குகிறீர். வெளிச்சத்தை கட்டளையிடுகிறீர். வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே தேவாவியானவர் பேசுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வந்திருப்பது நல்லது. தொடர்ந்து வாருங்கள். இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை அறிகிற அறிவு நிச்சயமாக உங்களை வாழ வைக்கும். வேதம் சொல்கிறது, இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் என்பது ஒரு பொருள் கிடையாது. நித்திய ஜீவன் என்பது ஒரு நபர். அந்த நபருடைய பெயர் இயேசு. பாருங்க, அவர்தான் நித்திய ஜீவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. மனிதன் படைக்கப்பட்ட விதம் ரொம்ப அற்புதமான ஒரு விதம். மற்ற சிருஷ்டிப்புகள்லாம் வேற. மனிதனுடைய படைப்பு ரொம்ப அற்புதமானது. மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். பாருங்க, இன்னும் நல்லா சொல்ல போனா, மனிதன் பிரதானமாக ஒரு ஆவி மனிதன். அவனுக்கு ஒரு மனது இருக்கிறது. அவன் சரீரம் என்கிற கூற்றுக்குள்ளே குடியிருக்கிறான். மனுஷன் வெறும் சரீரம் கிடையாது. பிரதானமாக அவன் ஆவி மனிதன். கோடா கோடி மக்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. பாருங்க, நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். என் கண்ணுங்கிற ஜன்னல் வழியாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என் வாய் வழியாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த உள்ளான மனுஷன் போயிட்டான்னா கண்ணு திறந்திருக்கும், உங்களை பார்க்காது. வாய் நல்ல வாயாக இருக்கும், உங்கள் கூட பேசாது. அப்போ உண்மையான மனுஷன் யார்? இந்த சரீரம் கிடையாது. உண்மையான மனுஷன் உள்ளே இருக்கிற ஆவி மனுஷன். பாருங்கள், இந்த சரீரத்திற்கு உணவு அவசியம். உணவு இல்லைன்னா இந்த சரீரம் வாழாது. மனதுக்கு அறிவுபூர்வமான எண்ணங்கள் ரொம்ப அவசியம். அதனால தான் பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறோம். அறிவுபூர்வமான எண்ணங்கள் இல்லைன்னா ஆத்மா, மனது, அது வாழாது. ஆவி இருக்குதே, அதுக்கு தேவ பிரசன்னம் இல்லைன்னா ஆவி வாழாது. மனிதன் ஆவியிலே தேவனோடு இணைந்து வாழும்படி சிருஷ்டிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியிலே அப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டான். மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தது. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம், சுகம், பலன் இருந்தது. மனிதன் இந்த பூமியிலே பரிபூர்ண வாழ்வை அனுபவித்தான். ஆனால் என்னைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கு பாருங்க, உள்ளே இருக்கிற அந்த தேவ பிரசன்னம் போய்விட்டது. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் நித்திய ஜீவன் போய்விட்டது. மனது விரும்பத்தகாத எண்ணங்களால் நிறைய ஆரம்பித்தது. சரீரத்தில் பலவீனம், வியாதி. ஆகவே மனுஷன் விழுந்து போயிட்டான்.
என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கு மனிதன் பாருங்க அவன் விழுந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விழுந்து போன மனுஷனுக்கு பிரதான தேவை படிப்பு கிடையாது. விழுந்து போன மனுஷனுக்கு பிரதான தேவை பணமோ அந்தஸ்தோ உலக பிரகாரமான மேன்மைகளோ கிடையாது. விழுந்து போன மனுஷனுக்கு பிரதான தேவை அவன் இழந்து போன தேவ பிரசன்னம். பாருங்க, அந்த தேவ பிரசன்னம் தான் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவே அந்த நித்திய ஜீவன். பாருங்க, அப்ப மனுஷனுடைய ஆவிக்குள்ளே நித்திய ஜீவனை கொடுக்கும்படி நித்திய ஜீவனாயிருந்த தேவன் இயேசுங்கிற பேர்ல இந்த உலகத்திலே வந்தார். எத்தனை பெரிய அன்பு! கடவுள் மனிதர்கள் எல்லாரையும் நேசிக்கிறாரா? ஷியோர், நிச்சயமா. ஒருத்தரை கூட அவர் வேண்டான்னு சொல்லுகிறது இல்லை. எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு நேசிக்கிறார். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுக்கும்படி, நித்திய ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்தில் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு அருமையானவர்களை ஜீவனை அருளுகிற ஜீவாதிபதியாக இருக்கிறார். உலகத்தில் எந்த கடைகோடியில் இருக்கிற மனுஷனும் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லும் போது இயேசு அவனுக்குள்ளே வருகிறார். நித்திய ஜீவன் அவனுக்குள்ளே வருகிறது. இதை போல ஒரு பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. ஆகவே இயேசு இல்லைன்னா மற்ற எல்லாம் இருக்கலாம், ஆனா வாழ்க்கை ஜீரோ தான். ஒரு பிரசங்கர் சொன்னார், வித் ஜீசஸ் யூ ஆர் a hero, without Jesus you are a zero. பாருங்க, இயேசு இருந்தார்னா வாழ்க்கை அது நல்ல வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. இயேசு இல்லைன்னா வாழ்க்கை பூஜ்ஜியமாக மாறிவிடுகிறது. என்ன விசேஷம்? இந்த இயேசுக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது. இயேசு உள்ளே வரும் பொழுது நித்திய ஜீவன் வருகிறது. பாருங்க, இதை இயேசு அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் இலவசமாய் தருகிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப பாடுபட வேண்டியதில்லை, விலையேறப்பட்ட பொருள் தான். ஆனால் தேவன் அதை மனிதர்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறார். ஆகவே ஒருவேளை இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவரும் இருப்பீர்களானால், இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ளே வாரும், என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். பாருங்க, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏசாயாவுக்கு போவோம். ஏசாயா 43 1வது வசனம் பாருங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தர் நம்மளை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாராம். சிலர் சொல்லுவாங்க, என் பேர் அவருக்கு எப்படி தெரியும்? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் உங்க பேரு. இன்னொரு இடத்துல சொல்ல போனா, உங்க அப்பா அம்மா மூலமா உங்களுக்கு பேரை வச்சவரே அவர் தான். ஆமென். அவை பேர் சொல்லி அழைத்து, அருமையானவர்களை, நம்மை அவருடையவர்களாக ஆக்கி இருக்கிறார். உலகத்தில் பாருங்க, நல்ல உயர்ந்த மக்கள் தாழ்ந்தவர்களை தேடி வருகிறதே கிடையாது, எங்கேயுமே நடக்கிறது கிடையாது. அந்தஸ்து மிக்கவர்கள் தாழ்ந்து கிடக்கிற ஜனங்களை தேடி வருகிறதே கிடையாது. வேணா அந்தஸ்து மிக்கவர்கள் ஏழைகளை பார்த்து, அன்னதானம் வச்சிருக்கிறோம், வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனால் தங்களுடைய வீட்டில் தங்களோடு ஐக்கியம் கொண்டு, பாருங்க, உறவு கொண்டு ஒன்றாயிருக்கும்படி அழைப்பு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் உலகத்திலேயே பெரியவர், அந்தஸ்து மிக்கவர், அருமையானவர், தாழ்ந்து கிடந்த நம்மை அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கிறார்னா, அவருடைய வீட்டில் அவரோடு கூட குடியிருக்கும்படியாக, அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக, அவரோடு இணைந்து வாழும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியால கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, glory to Jesus. பாருங்க, அப்படிப்பட்ட மகத்தான அழைப்பு தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு so great a salvation. ரட்சிப்பை போல அருமையான மிகப்பெரிய ஒரு விஷயம் வேற எதுவும் கிடையாது.
அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆண்டவரே ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி என்று கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்? அவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்கும்படியாக. அவரை குறித்து பாருங்க, அவரை புகழ்ந்து பாடுகிறவர்களாக, அவரை துதிக்கிறவர்களாக, அவரை மைமைப்படுத்துகிறவர்களாக, அவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறது என்றால் என்ன? பாருங்க, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுனா சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, வெளிப்பிரகாரமா, வெளி வேஷத்துல மற்றவர்களுக்கு நான் கர்த்தருடையவன் என்று காண்பிக்கணும், அதுதான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுன்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியணும், இவங்க உபவாசம் பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியணும், இவங்க தான தர்மம் பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியணும், இவங்க காணிக்கை கொடுத்தாங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியணும். இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து தான் கர்த்தர் சொன்னாரு, இயேசு சொன்னாரு, இது மாயக்காரர் செய்கிற வேலை. மாயக்காரர்கள் தான் அப்படி செய்வாங்க. பாருங்க, இந்த பரிசேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தான தர்மம் பண்றதுக்கு முன்னால ட்ரம்பட் ஊதுவாங்களாம், பாப்பா பாப்பான்னு. ட்ரம்பட் ரொம்ப சத்தம் போடும். ஆகவே அங்க கூடியிருக்கிற ஆட்கள்லாம் திரும்புவாங்க. திரும்பும்போது பாருங்க, இவங்க அப்படியே தான தர்மம் பண்ணுவாங்களாம். ஐயா, அடே அப்பா, ஐயா என்ன பெரிய கொடை வள்ளலா இருக்கிறாரு, கடவுளை நேசிக்கிற ஒரு மனுஷன், மனுஷர்களை நேசிக்கிற ஒரு மனுஷன் சொல்லி இவ்விதமாக மக்கள் புகழுவார்கள். அந்த புகழ்ச்சிக்காக பாருங்க சிலர் வந்து என்ன செய்யறாங்க, தான தர்மம் பண்றாங்க. அருமையானவர்களே, இது மனுஷனுடைய பார்வையில் ரொம்ப விலையேறப்பட்டதா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் இது ஜீரோ. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், சொல்லுங்க, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பாருங்க, அந்தரங்கத்திலே பார்க்கிறார். வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறவர் அந்தரங்கத்திலே என்ன செய்கிறார், பார்க்கிறார். ஆகவே இயேசு சொன்னாரு, தான தர்மம் பண்ணும்போது மற்றவர்கள் பார்க்கிறதுக்காக பண்ணாத, மற்றவர்களுக்கு முன்பாக நீ பெரிய பரிசுத்தவான் காமிக்கிறதுக்காக பண்ணாத. தான தர்மம் பண்ணும்போது உன் வலது கை செய்கிறதை உன்னை இடது கை அறியாதிருப்பதாக. யாருக்கும் தெரிய வேணாம், கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு தெரிகிற விதத்தில் என்ன செய்ய, தான தர்மம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆகவே பாருங்க, மனிதர்கள் இன்றைக்கு வெளிப்பிரகாரமா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்று நினைத்துக் கொண்டு வெளி வேஷத்துல மற்றவர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார்கள். ஆனால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவது என்பது அவரை உள்ளத்திலே பாடுவது, அவரை உள்ளத்திலே துதிப்பது, அவரை பாருங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிப்பது, பாருங்க உள்ளத்திலே அவரை உயர்த்துவது, அதுதான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவது. பாருங்க, அதனாலதான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம் போன முறை. திருப்போம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 35 பாருங்க. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உம்மை துதிக்கிறதுனால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். உம்மை துதிக்கிறதுனால் மேன்மை பாராட்டும்படி. பாருங்க அருமையானவர்களே, கர்த்தரை துதிக்கிறதுனால் நாம் மேன்மை பாராட்டுகிறோம். துதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். தேவன் நம்மை ரட்சித்ததற்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கிறது, பல நோக்கங்கள் இருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு நோக்கம், நாம் அவரை துதிக்கிறவர்களாக இருக்கும்படியாக, அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கும்படியாக நம்மை என்ன செய்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். ஏசாயா 43, ஏசாயா 43 21 பாருங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், எல்லாரையும் எனக்கென்று ஏற்படுத்தினேன்னு இங்க சொல்லல.
எல்லாரும் அவரால் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அவருக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள் யாருன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க பாருங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் தேவனுக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, சிலுவையில ஏன் இவ்வளவு பாடுகள்? சிலுவையில ஏன் இவ்வளவு கஷ்டம்? தேவாதி தேவன் யாரும் அனுபவித்திராத சித்திரவதையை கல்வாரி சிலுவையிலே அனுபவித்தாரே. ஏன் ஏன் தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்படலைன்னா, அவ்வளவு கரையும் கொடுக்கலன்னா பாருங்க, ஒரு பாவியை கூட ரட்சிக்க முடியாது. பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறவே முடியாது. பாவியாக இருக்கிறவர்கள் நீதிமான்களாக மாறவே முடியாது. ஆகவே கர்த்தர் கரையும் கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார், நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். இப்ப அடுத்த கேள்வி, ஏன் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார்? ஏன் அவருடைய நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார்? ஏன் தெரியுமா? அவரை துதிப்பதற்காக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாருங்க, அவரை துதிப்பதற்காக, அவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களுக்காக, அவரை குறித்து மேன்மை பாராட்டுவதற்காக நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். நோக்கத்தை மறந்துடக்கூடாது. இதுக்கு தான் நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். தேவனை உயர்த்துவதற்காக, தேவனை மைமைப்படுத்துவதற்காக. துதியினாலும் பாருங்க, வாழ்க்கையினாலும் செயலினாலும் வார்த்தைகளினாலும் தேவனை மைமைப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மைமைப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுவோம், மைமைப்படுத்துங்கள். தேவனை மைமைப்படுத்துங்கள். தேவனை மைமைப்படுத்துவதற்காகவே அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். பேதுரு சொல்லுகிறாரு, நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு to show forth his praises என்று ஆங்கிலத்தில் வருகிறது. சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறேன்? நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைத்தவரை துதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் அவருக்கு சொந்தமான ஜாதியாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, அப்ப அவரை துதிக்கும்படியாக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அவரை துதிக்கிற ஒரு அசைன்மெண்ட், அவரை துதிக்கிற ஒரு வேலை நமக்கு இருக்கிறது. அநேக நேரங்களில் இதை மறந்துடுறோம். மறந்துட்டு உட்கார்ந்து மற்றவங்களை பற்றி புரணி பேச ஆரம்பிச்சிடுறோம். ஊர்க்கதைகளை கேட்க ஆரம்பிச்சிடுறோம், பேச ஆரம்பிச்சிடுறோம். ஒரு லாபத்தையும் கொண்டு வராது அது. அருமையானவர்களே, இன்னும் சொல்ல போனால் அது பிரச்சனையிலையும் சிக்கல்லையும் தான் போய் நம்மளை மாட்டி விடும். அதுக்கு பதிலாக நேரத்தை ஒதுக்கி அருமையானவர்களே கர்த்தரை துதிப்பீர்களானால் அது பெரிய லாபத்தை உங்களுக்கு கொண்டு வரும். இருக்கிறீங்களா? பாருங்க, பெரிய உயர்வையும் பெரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தரை துதிக்கிற துதி உங்களுக்கு கொண்டு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தரை துதிக்கிறதுல தீவிரமான ஆட்களா இருக்கணும். கர்த்தரை உயர்த்துகிறதுல அதுதான் உண்மையான மேன்மை பாராட்டல். இதை பற்றி தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். எதையோ பற்றி புகழ்ந்து பாடிட்டு இருக்கிறாங்க மனுஷன். சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தரை துதிக்கிறவர்கள் பாருங்க, அவங்க எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களா இருப்பார்கள். கர்த்தரை துதிக்கிறவர்கள் பாருங்க வெற்றி சிறக்கிறவர்களா இருப்பார்கள். கர்த்தரை துதிக்கிறவர்கள் சமுதாயத்தில் பலமுள்ள ஆட்களா இருப்பார்கள். இருக்கிறீங்களா? அப்ப துதிக்கிற ஒரு வேலை இருக்குது நமக்கு. We are called to praise God. தேவனை துதிப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோசேயை தேவன் பார்வோனிடத்திலே அனுப்புகிறார் இல்லையா? ரெண்டு பெரிய நோக்கங்களுக்காக மோசேயை பார்வோனிடத்திலே தேவன் அனுப்புகிறார். என்ன ரெண்டு பெரிய நோக்கங்கள்? ஒன்று, கஷ்டப்படுகிற இஸ்ரவேல் மக்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும். ரெண்டாவது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் போய் அவர்களை
சேர்க்க வேண்டும். இந்த ரெண்டு முக்கியமான வேலை. இதற்காக மோசேயை தேவன் பார்வோனிடத்திலே அனுப்புகிறார். கவனியங்கள். இப்ப அடுத்த கேள்வி, ஏன் இவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும்? ஏன் இவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்? எதுக்காக? என்ன நோக்கம்? ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. கர்த்தர் நோக்கம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டாரு. என்ன அந்த பெரிய நோக்கம்? கர்த்தரை அவர்கள் துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், கர்த்தரை அவர்கள் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகவே அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை பாலும் தேன் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி தேவன் இறங்கினார் என்று வேதம் சொல்கிறது. யாத்திராகமத்துக்கு போவோம். யாத்திராகமம் 3:18 பாருங்க. யாத்திராகமம் 3:18. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள், அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார், இப்போதும் நாங்கள் வனாந்திரத்திலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். கவனிச்சிங்களா? பலியிடும்படிக்கு, எல்லாரும் சொல்லுவோம், பலியிடும்படிக்கு, பலி செலுத்துவதற்காக. என்ன பலி பிரதானமாக? அந்த பலி எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது? அந்த பலி எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பலி என்பது பாருங்க, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்புகிற துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. அதனால தான் பாருங்க, அந்த ஆடுகளையும் மாடுகளையும் பிடிச்சிட்டு பலியிட்டாங்க. அது எதை காண்பிக்கன்னா, இவங்களுடைய உள்ளத்தின் பாருங்க நிறைவை, துதியை, ஸ்தோத்திரத்தை அது எடுத்து காண்பிக்கிறது. அப்ப அந்த நோக்கத்துக்காக தான், கர்த்தரை துதிப்பதற்காக, பலியிடும்படி, கர்த்தரை துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் மகிமைப்படுத்தும்படி, அதுக்காக தான் கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். கர்த்தருக்கு பாருங்க, அவர் துதியை எதிர்பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிறார். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்துக்கு வர்றாரு இயேசு. அங்க 10 குஷ்டரோகிகள் வர்றாங்க. குஷ்டரோகம் என்பது கொடுமையான ஒரு வியாதி. இந்த நாட்கள்லேயே பாருங்க, அதை மருத்துவத்தினால கம்ப்ளீட்டாக சுகமாக்க முடியல. அன்னைக்கு சுத்தமா குஷ்டரோகம் சுத்தமாகுவதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை. குஷ்டரோகம் ஒரு ஆளுக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், டெத் சென்டென்ஸு. பாருங்க, மரணம் வந்துருச்சுன்னு அர்த்தம், சீக்கிரமாக செத்து போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு வியாதி பாருங்க. 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். தூரத்தில் நின்னுக்கிறாங்க, ஏன்னா பக்கத்தில் வரக்கூடாது, அவங்க தூரத்தில் நிற்கிறாங்க. பாருங்க, இயேசு அவர்களை பார்த்து, நீங்க போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. போறாங்க. அற்புதம் பாருங்க, போற வழியிலே சுகமாயிட்டாங்க. ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் இல்லையா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்ன செய்கிறார்? அழிவுக்கு தப்பி வைக்கிறார். அதனால வார்த்தையை ரொம்ப ஆழமா பிடிக்கணும். வார்த்தை நம்மை குணமாக்குகிற மருந்தா இருக்கிறது. வார்த்தையை உள்ள வச்சா சரீரம் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது எப்படி பாஸ்டர் வார்த்தையை உள்ள வச்சா வியாதி வெளியே போயிடும்? அது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். என்னுடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தருடைய வார்த்தை என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவாங்க, கர்த்தருடைய வார்த்தை என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவாங்க, கர்த்தருடைய வார்த்தை என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருக்கும் போதே சுகமாயிரும். இந்த வார்த்தை பாருங்க, உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் போதே ஆவியானவர் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த குஷ்டரோகிகளை பார்த்து சொல்றாரு, போங்க ஆசாரியர்களுக்கு உங்களை காமிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அந்த நாட்களில் சுகமானவங்க தான் காமிப்பாங்க. சுகமானவங்க தான் ஆசாரியன்ட்ட போய் தன்னை காமிக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டில். ஆனால் அவங்க விசுவாசிக்கிறாங்க. இயேசு சொல்லிட்டாரு, அவரை பொறுத்தளவு நம்ம சுகமாயிட்டோம். அப்போ ஆசாரியர்களுக்கு
நம்மை காண்பிப்போம்னு சொல்லி அங்கே போனால் போகிற வழியிலே சோகமாயிட்டாங்க, 10 பேர் சோகமாயிட்டாங்க. இப்போ ஒருத்தன் தன் சுகமானதை கண்டு இயேசுவிடத்தில் ஓடி வர்றான், திரும்பி ஓடி வர்றான். ஓடி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து அவரை ஸ்தோத்தரித்தான் என்று லூக்கா 17 சொல்லுகிறது. கவனிங்க, இயேசு கேட்கிறாரு, சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, ஒருத்தன் தானே வந்திருக்கிறான், 9 பேர் எங்க? இன்னைக்கும் கர்த்தருடைய உள்ளம் அருமையானவர்களே, அற்புதங்களை பெற்றுக்கொண்ட மக்கள் தங்களை துதிக்க வேண்டும் என்று என்ன செய்கிறது? எதிர்பார்க்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, கர்த்தர் இன்றைக்கும் பாருங்க பெரிய பெரிய அற்புதங்களை நமக்கு செஞ்சிருக்கிறாரு. எண்ணி பாருங்க, ரட்சிப்புல ஆரம்பிச்சு எத்தனையோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா அது கர்த்தருடைய பெரிய கிருபை. உணர்வுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய அருமையான கிருபைகளை உணர்ந்து கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளாய், கர்த்தரை துதிக்கிறவர்களாய், உயர்த்துகிறவர்களாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அது அவர் பிரசங்கர் சொல்றாரு, நுரையீரலில் படைச்சு சுவாசத்தை நாசியில வச்சு இந்த அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜனை வச்சிருக்கிறாரு கர்த்தர். எவ்வளவு நல்லவர்! நுரையீரலில் படிச்சு சுவாசத்தை வச்சுட்டு ஆக்சிஜன் இல்லைன்னா ஆள் அவுட்டு. பாருங்க, வயிற்ற படைச்சு சாப்பாடை கொடுத்துருக்கிறாரு, சாப்பிடும்போது அது செரிக்குதே, சரீரத்துக்கு அது பலனை கொண்டு வருகிறது. எவ்வளவு நல்ல கர்த்தர்! காலில் நின்றுட்டு இருக்கிறீங்க, ஏன் நின்றுட்டு இருக்கிறீங்கன்னா கீழே புவியீர்ப்பு சக்தி வேலை செஞ்சிட்டு இருக்குது. காலையும் கொடுத்து நிற்பதற்கு நடப்பதற்கு பலனையும் கொடுத்து நீங்க தடுமாறாம கீழே விழுந்துராம இருப்பதற்கு புவியீர்ப்பு சக்தியும் வச்சிருக்கிறாரே கர்த்தர். எவ்வளவு நல்லவர்! நான் சொல்லுறேன், ஒன்று ஒன்றா நினைச்சு கர்த்தர் என்ன செய்யலாம்? துதிக்கலாம். இருக்கிறீங்களா? கரங்களை எல்லாரும் உறக்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நன்மைகளை நினைத்து எண்ணி பார்த்து பாருங்க, கர்த்தரை நாம் துதிக்கும்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். 9 பேர் எங்கன்னு கேட்கிறாரு. ஒருத்தன் வந்திருக்கிறானே, 9 பேர் எங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த 9 பேரும் வெறும் சுகத்தோட போயிட்டானுங்க. சுகம் மட்டும்தான் கிடைச்சிச்சு, திரும்பி அந்த வியாதி வராது என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனா சுகம் கிடைச்சிச்சு, போயிட்டு வரேன்னு கிளம்பி ஓடிட்டானுங்க. ஆனா திரும்பி வந்த அவனை பார்த்து இயேசு சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவனுக்கு ரட்சிப்பையே கொடுக்கிறாரு. ரட்சிப்புனா பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, தீமைகளிலிருந்து விடுதலை, கடைசியில சொர்க்க வாழ்வு. அதெல்லாம் சேர்த்து கொடுக்கிறாரு. கர்த்தரை துதிக்கிற மக்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கிறாரு. எல்லா நன்மைகளையும் சேர்த்து கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆவிக்குரிய வட்டாரத்தில் நிறைய பிரசங்கியார்கள் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க? ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாதுன்றாங்க. ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம். ஆசீர்வாதம் நம்ம அனுபவிப்பதற்காக கர்த்தர் கொடுக்கிறாரு, ஏராளமாக கொடுக்கிறாரு. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. தாராளமாக கொடுக்கிறார். எல்ஷடாய் நாம் அனுபவிப்பதற்கு சகல வித நன்மைகளை நமக்கு எப்படி கொடுக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம், ஆனா அதற்குரிய மகிமையை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் சொல்றாங்க, பிரசங்கியார்கள் சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்டியா, பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, இனிமே பரலோகத்தில் போய் நீ பரிபூர்ண நன்மையை என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். பூலோகத்தில் பெரிய நன்மைகளோ ஆசீர்வாதங்களோ மேன்மைகளோ உனக்கு கிடையாது. பூலோகத்தில் பெரிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வரும்னு நீ எதிர்பார்த்தன்னா நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்றாங்க. தப்பா பிரசங்கம் பண்றாங்க. நான் இந்த யூடியூப்ல பாருங்க, சில பிரசங்கியார்களை கேட்பேன். அமெரிக்காலையும் அப்படி இருக்கு, அப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க. இங்கிலாந்துலேயும் அப்படிப்பட்ட பிரசங்கியார் இருக்கிறாங்க, இந்தியாவிலையும் இருக்கிறாங்க, மதுரையிலையும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க.
ஆசீர்வாதமே நீ அனுபவிக்கூடாது. பரலோகத்தில் போய் கர்த்தர் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார். அப்படி பைபிளில் போடலை. பைபிளில் என்ன போட்டிருக்குதுங்க? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், இருக்க போகிறார்னு போடல. இன்னைக்கு டுடே, இன்றைக்கு அவரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு பாத்திரம் நிரம்பி வழிகிற விதத்தில் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் இன்றைக்கு என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிற விதத்தில் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். அப்ப ஆசீர்வாதத்தை என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அப்படி ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் போது ஒன்ன மறந்துடக்கூடாது. எதை மறந்துடக்கூடாது? அருமையானவர்களே, கர்த்தரை துதிப்பதை மறந்துட கூடாது, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதை மறந்துடக்கூடாது. அருமையா, ஒவ்வொரு நன்மையும் நினைத்து பார்த்து கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். அதற்காகவே நம் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். உபாகமத்துக்கு போவோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். பாருங்க, கர்த்தர் உனக்கு கொடுத்த, எத்தனை பேர் புசித்து திருப்தியா இருக்கிறீங்க? கர்த்தர் புசித்து திருப்தி அடைய செய்கிறாராங்க? வாயை நன்மையினால் நிரப்புகிறாரா? பாருங்க, திருப்தியாய் வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறாரா? நிறைய கொடுக்கிறாரு. இப்போ அதெல்லாம் பாருங்க, அனுபவிக்கிற மக்கள் புசித்து திருப்தி அடைந்திருக்கும் போது நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்கணும். துதிக்கிறதுனா நல்ல வாயை திறந்து சத்தம் போட்டு துதிக்கணுமா? சிலர் பாருங்க முணு முணு முணுன்னு இட்டு இருப்பாங்க, சத்தமே வாயிலிருந்து என்ன செய்யாது? வராது. பேர் கிறிஸ்தவ சபைக்கு போற சில ஆட்கள் சொல்றாங்க, சபை ஆராதனை என்பது ரொம்ப அமைதியா இருக்கணும். ஊசியை கீழே போட்டா கூட சத்தம் கேட்கிற மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கணும், அதுதான் சபை ஆராதனை அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுறேன், ரொம்ப அமைதியா இருக்கணும்னா அது எங்க பார்க்கலாம்னா கல்ற தோட்டத்தில் தான் பார்க்கலாம். கல்ற தோட்டத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிறவங்கெல்லாம் செத்தவங்க தான் அங்க இருக்கிறாங்க. இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை. இது நீதிமான்களுடைய கூடாரம். இருக்கிறீங்களா? நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. வாசிங்க அந்த வசனத்தை, அற்புதமான வசனம். சங்கீதம் 118 15வது வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. என்ன உண்டுங்க? கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நல்லா கவனிச்சிங்களா? எங்க கர்த்தரை ரொம்ப துதிக்கிறாங்களோ அங்க கர்த்தருடைய வலதுகரம் வேலை செய்கிறது. நான் சொல்லுறேன், கர்த்தரை துதித்து உயர்த்துகிற ஜீவ வார்த்தை ஆலயத்தில் கர்த்தருடைய வலக்கரம் பராக்கிரமமாய் வேலை செய்கிறது. பாருங்க, கர்த்தருடைய வல்லமை வேலை செய்கிறது. தீமைகள் மறைகிறது, நன்மைகள் வருகிறது. அப்ப நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. உங்க வீடு கூட பாருங்க நீதிமான்களுடைய கூடாரம் தான். உங்க வீட்டில் கூட ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தரை துதிக்கிற சத்தம் உண்டாயிருக்க வேண்டும். ரொம்ப சத்தம் போட்டா பக்கத்துல வீட்டுக்காரங்க ஒரு வேளை கேட்டாங்கன்னா அவங்க கேட்கட்டும், பரவாயில்ல. நாங்க எங்க வீட்டில் பாருங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணுவோம். என் பேத்தி இப்போ அவ பிக்கப் பண்ணிட்டா. இப்போ அவ எல்லாரையும் வாங்க பாட்டுக்கு வாங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலையில் அவளை கூப்பிட்டுறா. அவள் கூப்பிட்டுட்டு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் பாட்டு சொல்லுவேன். நான் சொல்கிற பாட்டு தான் நீங்கள் பாடணும். சரி பாடுவோம்.
ஏன்னா இது நீதிமானின் கூடாரம். இங்க ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்ல வாயை திறந்து ஓக்கலா பாருங்க, நல்ல சத்தம் போட்டு கர்த்தரை துதிக்கிற தேவனுடைய மக்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரி, இப்போ யாத்திராகமம் 3:18 அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள், அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார், இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, 3 நாள் பிரயாணம் போய் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். அது என்ன 3 நாள் பிரயாணம்? எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே ஆராதனை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? மோசே சொல்லுறான், விடுதலையான உடனே ஆராதனை ஆரம்பிச்சிடாதீங்க, 3 நாள் பிரயாணம் போன பிறகுதான் அந்த பலி செலுத்துகிறது, ஆராதனை பண்றத செய்யணும் அப்படிங்கிறான். 3 நாள் பிரயாணம் போன பிறகுதான் ஆராதிக்க ஆரம்பிக்கணும். அது எதுக்கு 3 நாள் பிரயாணம்? நல்லா கவனிங்க, இது இவங்களுடைய 3 நாள் பிரயாணத்தை பற்றி பேசுகிறது இல்ல, இன்னொருவருடைய 3 நாள் பிரயாணத்தை பற்றி பேசுகிறது. அவர் யாருங்க? இயேசு. பாருங்க, இயேசு 3 நாள் பிரயாணம் போனாருங்க. சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் சொல்ல, 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இயேசு 3 நாள் பிரயாணம் போனாரு. அவர் போய் 3 நாள் பிரயாணத்துக்கு பிறகுதான் அவரை விசுவாசிக்கிற மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள் இல்லையா? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் என்ன படுவாய்? ரட்சிக்கப்படுவாய். அப்ப இயேசுநாதருடைய 3 நாள் பிரயாணத்துக்கு பிறகுதான் மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்புறம் தான் ஆராதனையே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் ஆராதனையே கிடையாது. ரட்சிக்கப்படாத மக்கள் ஆராதிக்கிறது ஆராதனையே கிடையாது. அருமையானவர்களே, எல்லாம் மாம்சத்தில் கடந்து பாருங்க, கடவுளை ஆராதிக்கிறோன்னு சொல்றாங்க. இயேசு சொன்னாரு, கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அப்ப ஆவி ரட்சிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஆராதனை. அங்கேயே காமிச்சிட்டாரு. எங்க? யாத்திராகமத்திலேயே 3 நாள் பிரயாணத்துக்கு பிறகுதான் ஆராதனையே ஆரம்பிக்குது. ஆகவே அவர்கள் கூட, யாரு? இஸ்ரவேல் மக்கள் கூட, அருமையானவர்கள், இயேசுநாதருடைய கல்வாரி பாடுகள் மூலமா தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஆடு பலியிட்டாங்களே, அது நிழல் தான். ஆனா நிஜம் தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து, அவர் 3 நாள் பிரயாணம் போய், அருமையானவர்களே, ரட்சிப்பை சவதரித்து கொடுத்திருக்கிறார். அதன் விளைவாகத்தான் அவங்க ஆராதித்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப வருகிறது இது. பாருங்க, 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. யாத்திராகமம் 5:3. அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்தரத்தில், எல்லாரும் சேர்ந்து வசிக்கலாம், 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும், போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டையும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார்கள். இப்ப 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 27ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நாங்கள் வனாந்தரத்தில், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். இந்த 3 நாள் பிரயாணம் இயேசுநாதருடைய கல்வாரி பாடுகள். பாருங்க, அதுக்கு பிறகுதான் துதி ஸ்தோத்திரம், அதுக்கு பிறகுதான் ஆராதனையே ஆரம்பமாகிறது. கர்த்தரை துதிக்கும்படிதான் எகிப்திலிருந்து விடுதலை ஆனார்கள். பார்வோனின் கரத்திலிருந்து அந்த நோக்கத்துக்காக தான் அவர்கள் விடுதலை ஆனார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் களிப்போடும் கம்பீர சத்தத்தோடும் கர்த்தரை துதித்தார்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை துதித்தார்கள். பாருங்க, அப்படிதான் அவங்க துதிச்சாங்க. இப்ப நாம கிறிஸ்துவின் கல்வாரிக்கு பிறகு இருக்கிறோம், மீட்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். அவங்களே, பழைய ஏற்பாட்டு மக்களே கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை துதிச்சாங்கன்னா, நாம கர்த்தரை கம்பீர சத்தத்தோடு துதிக்க வேண்டியது எவ்வளவு அதிகம் என்பதை யோசித்து பாருங்க. நம்ம சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கணும்.
ஏன்னா அவங்கெல்லாம் ரட்சிப்பை நிழலாட்டமாக தான் பெற்றாங்க. நம்ம நிஜமாவே பெற்றிருக்கிறோம். நாம் புது சிருஷ்டிகளாக மாறி இருக்கிறோம். நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது. பாவத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்ய பரிபூர்ணமாய் விடுதலை ஆக்கி இருக்கிறார். நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவங்கள பார்க்கலாம் பாருங்க, நம்ம ஆனந்த சத்தத்தை அதிகமாய் கேட்க பண்ண வேண்டும். இருக்கிறீங்களா? திருப்புங்க சங்கீதம் 100 2வது வசனம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். எப்படி வரணுமா? ஆனந்த சத்தத்தோட. துக்கமுகமா வரவே கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் பாருங்க, மூஞ்ச தூக்கிட்டு இருக்கவே கூடாது. கர்த்தர்னாலே உள்ளம் பூரிக்கணும். அருமையானவர்களே, கர்த்தரை நினைச்சாலே சந்தோஷப்படணும். அவர் நம்முடைய சந்தோஷத்துக்கு சகாயராய் இருக்கிறார். பாருங்க, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். சங்கீதம் 95:2 பாருங்க. சங்கீதம் 95:2. துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். இந்த வசனமெல்லாம் உள்ள ஏறிடுச்சுன்னா அப்புறம் ஆராதனைக்கு லேட்டாவே வர மாட்டேங்க நீங்க. சில நேரங்களில் சில தடைகள் வந்து விடுகிறது, கொஞ்சம் லேட்டாக ஆயிடுறோம். ஆனால் எப்போதும் அப்படி வரக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தை விடவே கூடாது. அருமையானவர்களே, அப்படி ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வலதுகரம் உங்களுடைய வாழ்க்கையில பராக்கிரமம் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி வேலை செய்வதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் மறைவதை காண்பீர்கள். நன்மைகள் ஓடி வருவதை காண்பீர்கள். கர்த்தருடைய வலக்கரம் உங்களுடைய வாழ்க்கையில பராக்கிரமம் செய்யும். கர்த்தரை நீங்கள் துதிக்கும் போது பாருங்க, சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். 98ஆம் சங்கீதத்துக்கு போவோம். 98ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை பாருங்க. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய். கொஞ்ச நேரம் ஆர்ப்பரிக்கலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, glory to Jesus. Thank you Lord. கர்த்தரை ஆராதிக்கிற சபை மக்களாய் நாம இருக்கணும். கர்த்தரை துதிக்கிற சபை மக்களா நாம இருக்கணும். ஒரு பிரசங்கியாருடைய, ஒரு பாஸ்டருடைய அந்த சர்ச்சை ஆராதனை நான் யூடியூப்ல பார்ப்பேன். ஒரு பாருங்க, பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜனங்கள்லாம் அப்படியே சத்தியத்தின் வெளிச்சத்தில் அப்படியே நிரம்புனாங்கன்னா உடனே ஒரு துதி இடைவெளி விடுகிறேன் பாரு. நவ் இட்ஸ் அ பிரைஸ் பிரேக் அப்படிம்பாரு. கிட்டத்தட்ட 20 செகண்ட் 30 செகண்டு பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறார்கள். கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் யோசித்து பாருங்க. கர்த்தர் அருமையானவர்களே, ஜனங்களுடைய துதியிலே அவர் மகிழுகிறார். கர்த்தரை நாம் துதிக்கும் போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். அவர் சந்தோஷப்படும் போது நம்மை சந்தோஷப்படுத்துகிறார் இல்லையா? என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். கர்த்தரை துதித்து உயர்த்துகிறவர்களே பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். துதிக்கிறதுல தீவிரமான ஜனங்களா இருக்கணும். ஒரு பெரிய பணக்காரருடைய மகளை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் பெரிய பணக்காரரு, அது மட்டும் இல்லை ரட்சிக்கப்பட்டவர், குடும்பத்தை பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறவர். இப்படி இருந்தா பிள்ளைகளுக்கு எவ்வளோ தெம்பா இருக்கும். அப்பா அம்மா மாதிரிலாம் இப்படி இருந்தால் எவ்வளவு பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி. அவை ஒரு பெரிய பணக்காரரு, ரட்சிக்கப்பட்டவர், அது மட்டும் இல்லை குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ரொம்ப நேசிக்கிறவர். அந்த பொண்ணுக்கு அது அவங்க அப்பா இவ்வளவு தன்னை நேசிக்கிறாரேன்றது அந்த பிள்ளை உணர்ந்துக்கிட்டா. உணர்ந்ததுனால பாருங்க, அவ அடிக்கடி சொல்லுவாளாம், டேடி
யூ ஆர் அ குட் டேடி, யூ ஆர் சோ அமேசிங், ஐ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுவாளாம். அப்பா நீங்க ஒரு நல்ல அப்பா, ஆச்சரியமான ஒரு அப்பா, உங்களுக்கு என்னுடைய நன்றி. சில நேரங்களில் கடைகளுக்கு போய், சின்ன பிள்ளை பாருங்க, கடைகளுக்கு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாராம். அப்பவும் சொல்லுவாளாம், அப்பா நீங்க ஒரு நல்ல அப்பா, யூ சோ அமேசிங், ஆச்சரியமான அப்பா, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாளாம். ஹோட்டலில் வாங்கி சாப்பாடு வாங்கி கொடுத்தா அப்படியே சொல்லுவாளாம். காலேஜில் போய் இறக்கி விட்டா, ஸ்கூலில் போய் இறக்கி விட்டா எதையே சொல்லுவாளாம். அவருக்கு பாருங்க, அவன் மேலே சொல்லி முடியாத பிரியம். ஆகவே இந்த பிள்ளை வளர்ந்து 16 வயசில் டிரைவிங் கற்றுக்கிட்டு லைசன்ஸ் எடுத்துட்டா. லைசன்ஸ் எடுத்த பிறகு அவங்க அப்பாட்ட போய் கேட்குறா, அப்பா எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவங்க அப்பா கேட்டாராம், 1 வேணுமா 2 வேணுமான்னு கேட்டாராம். ஹலோ, அப்பாவை எப்படி ஐஸ் வைக்கணும்னு சொல்லி நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த பிள்ளைக்கு. நான் சொல்லுறேன், நம்ம அப்பா இவரை காட்டிலும் கோடி மடங்கு பெரியவர். அப்பா நீங்க ரொம்ப நல்ல அப்பா, யூ ஆர் சோ அமேசிங், ஐ தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொன்னேன்னா அருமையில கத்தர் கேட்பாரு, உனக்கு 1 வீடு வேணுமா 2 வீடு வேணுமா? இருக்கிறீங்களா? உலக பிராரமான நன்மையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது கத்தருக்கு. அருமையானவர்களே, இயேசு தான் சொன்னார், என் நிமித்தமாக, சுவிசேஷத்து நிமித்தமாக வீடுகளை விட்டவன் இப்பொழுது இம்மையிலே 100 பெறுவான் என்று சொன்னாரு. 100 வீடு அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே கர்த்தரை பாருங்க, நாம் துதிக்கிறவர்களாக, அவரை உயர்த்துகிறவர்களாக, அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்போமானால் ஆசீர்வாதங்களுக்கு குறைவே இருக்காது. ஏன்னா அவர் நம்முடைய துதிகளில் ரொம்ப பிரியப்படுகிறவராக இருக்கிறாரு. இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னாரு, எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்க, ஒரு கழுதைக்குட்டி கட்டி இருப்பதை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னாரு. சீஷர்லாம் அப்படி லேசா திகைச்சு நின்னாங்க. என்னடா கழுதைக்குட்டி அந்த நாட்களில் பாருங்க, கார் மாதிரி பிரயாணத்துக்கு பயன்படுகிற ஒரு வாகனம். இன்னைக்கு போய் ஒருத்தட்ட போய் சொல்லாம காரை எடுத்துட்டு வந்துட முடியுமா? இப்படி திகைச்சு நிக்கிறாங்க. ஏசு சொல்றாரு, எவனாவது கேட்டான்னா ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள்னாரு. அப்பொழுது போக விடுவான். யாரோ ஒரு கர்த்தருக்கு தெரிஞ்ச ஆளாக தான் இருக்கும் போல. அதனால தான் கரெக்டாக கர்த்தர் குறிப்பாக சொல்றாரு, அவன்கிட்ட போய் கழுதைக்குட்டி அவிழுங்க, எதற்கு அவிழ்க்கிறீர்கள்னு கேட்டா ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது போக விடுவான். அறிக்கை எவ்வளவு முக்கியம் பாருங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து அடிக்கடி சொல்லணும், என் பிள்ளை ஆண்டவருக்கு வேணும். குடும்பத்தாரை பார்த்து சொல்லணும், என் குடும்பத்தார ஆண்டவருக்கு வேணும். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், மதுரை மக்கள் ஆண்டவருக்கு வேணும். ஹலோ, மதுரை மக்கள் ஆண்டவருக்கு வேணும். கத்த சொல்லிருக்காரு, சொல்லிட்டே இருந்தா பிசாசு ஓடியே போயிடுவான், விட்டு விடுவான்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படி சொல்கிறோம், மதுரை மக்கள் ஆண்டவருக்கு வேணும். எத்தனை பேர் இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், மதுரை மக்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு வேண்டும். இன்னொரு முறை சொல்ல, மதுரை மக்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு வேண்டும். இன்னொரு முறை சொல்ல, மதுரை மக்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு வேண்டும். நிறைய ஆட்கள் ஓடி வர போறாங்க. சொல்லுங்கள் போக விடுவான் அப்படின்னு சொன்னாரு. அவுத்துட்டு வர்றாங்க. இப்போ சில ஆட்கள் வஸ்திரத்தை அதன் மேல போடுறாங்க, சில ஆட்கள் வஸ்திரத்தை வழியில விரிக்கிறாங்க. எல்லாம் விரிச்சு அவர் கடைசியா வர்றாரு, எருசலேமுக்குள்ள பவனி வர்றாரு. பிள்ளைகள் பெரியவங்க எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி சத்தமா ஆர்ப்பரிக்கிறாங்க. மதவாதிகளுக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா இப்படி சத்தம் போடுறாங்களேன்னு.
மதவாதிகள் பாருங்க ஆராதனையை பொறுக்கவே மாட்டாங்க போல. ஏன்னா அவங்களுக்கு இது குளோரியெல்லாம் தங்களுக்கு வேணும். கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாது எந்த குளோரியையும். ஆனால் சின்னவங்க பெரியவங்க எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. இயேசுவினிடத்தில் அந்த பரிசேயர் கேட்குறாங்க, இவர்கள் சத்தம் போடுறாங்களே, இதை கேட்கிறீரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயேசு சொல்றாரு, ஆம் கேட்கிறேன் அப்படிங்கிறாரு. சாதாரண மக்கள் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, ஆம் கேட்கிறேன். கர்த்தரை துதித்து உயர்த்துகிற மக்களுடைய சத்தத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரா? கேட்கிறாராம். அந்த சத்தத்திலே அவர் பிரியப்படுகிறார். அருமையானவர்களே, அப்ப ஆராதனைய பாருங்க கூட்டணும், கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிறார். ஆச்சரியமா இருக்குது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. சேராபன்கள்ங்கிற தேவதூதர்கள் இருக்கிறாங்களாம். அவங்கள் ஒவ்வொருவனுக்கும் 6 செட்டைகள் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 செட்டைகளால முகத்தை மூடிட்டாங்க, 2 செட்டைகளால காலை மூடிட்டாங்க, 2 செட்டைகளால பறந்து சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகம் ரொம்ப பாருங்க ஆராதனை நிறைந்த இடம். பாருங்க தேவதூதர்கள்லாம் ஆராதிக்கிறாங்களாம் தேவனை. நல்லா கவனிங்க, தேவதூதர்கள் பாவமே செய்யாதவர்கள். அவங்க மின்னலை போல பிரகாசிக்கிறவர்கள். ஆனா அவங்கள பார்த்து தேவன் சொன்னாராம், என் சமூகத்துல முகத்தை மூடிக்கோ, என் சமூகத்துல நீ உட்காரவே கூடாது, பறந்துகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களை பணித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப நம்மளை எடுத்துக்கங்க. நம்மளை உன்னதப்பட்ட புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் பிரியமே உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் முகத்தை நான் பார்க்கட்டும், என் சமூகத்தில் வா. அது மட்டும் இல்ல, நம்மளை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறாராம். தேவதூதர்களை முகத்தை மூடிக்கொண்டாரு, உட்காராத பறந்துட்டே இருந்தாரு. நம்மளை முகரூபத்தை எனக்கு காமிங்கிறாரு, என் பக்கத்தில் உட்காருன்றாரு. நமக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் நம்முடைய தேவன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் என்பதை யோசித்து பாருங்க. அதனாலதான் அருமையான நாம பாடும்போது, நாம கர்த்தரை துதிக்கும் போது பரலோகத்தை விட்டு இறங்கி இங்க வந்துடுறாராம். நம்ம பாட்டு அவ்வளவு நேர்த்தியா இல்லை. சில நேரங்களில் கட்டைகள்லாம் வேற வேற கட்டைகளா போயிருது. நம்ம மியூசிக்கும் அவ்வளவு நேர்த்தியா இல்லை. தேவதூதர்கள் நேர்த்தியா பாடுறாங்க, அவங்க நேர்த்தியா மியூசிக் போடுறாங்க. ஆனா நம்ம பாட்டு அப்படி பிரமாதமா இல்லை. ஆனா நாம பாடும்போது அங்கிருந்து இறங்கி இங்க வந்துடுறாராம். ஹலோ, ஏன் தெரியுமா? நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறோம். ஒருத்தர் அவருடைய கையில 1 வயசு பிள்ளைய வச்சிருக்கிறாரு. வச்சுக்கிட்டு டிவியில் ஒருத்தர் பாட்டு பாடுறதை கேட்டுட்டு இருக்கிறாரு. டிவியில் ஒருத்தர் நல்லா மியூசிக் போட்டு கட்ட மாறாம பாடுறாரு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற பிள்ளை இது ஒரு பாட்டை பாடுது. நான் கேட்குறேன், இந்த அப்பா அவர் பாடுறதை ரசிப்பாரா, இல்லை கையில் இருக்கிற குழந்தை பாடுதே அது பாடுறதை ரசிப்பாரா? குழந்தை பாடுறதை தான் ரொம்ப ரசிப்பார் இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம அப்பா நம்ம பாடுறதை ரசிக்கிறதுக்காக வந்துடுறாரு. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் யார்? இந்த இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்ட ஜனம், மீட்கப்பட்டவர்கள். அவங்க துதிகளுக்குள்ள என்ன செய்கிறாரு? அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. திருப்போம் சங்கீதம் 22
3வது வசனம் பாருங்க. சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். பாருங்க, லைஃப் பைபிள் என்கிற ஒரு பைபிள் இப்படி மொழிபெயர்க்கிறாங்க. யூ who are enthroned in the praises of Israel. அதாவது இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே சிங்காசனம் விட்டு வீற்றிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நல்ல கவனிங்க, நம்ம கர்த்தரை துதிக்கும் போது, நாம் பாடும்போது, நம்முடைய சபையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சிங்காசனத்திலே அமரும்படி அவருக்கு ஒரு சிங்காசனத்தை அமைச்சு கொடுக்குறோமா? சிங்காசனத்தை அமைச்சு கொடுத்தா தேவன் அந்த சிங்காசனத்தில் என்ன செய்யறாரா? உட்காருகிறாராம். யோசித்து பாருங்க. பேங்க்குக்கு போறீங்க, முக்கியமான வேலைக்கு போறீங்க. உள்ள போன உடனே என்ன யோசிப்பீங்க? மேனேஜர் சீட்டில் இருக்கிறாரா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? எந்த இன்ஸ்டிடியூஷன் போனாலும் சரி, அந்த ஹெட்டு இருக்கிறாரா? மேனேஜர் சீட்டில் இருந்தார்னா உங்க வேலை ஆகும். இல்லைன்னா நீங்க கேட்பீங்க, எப்ப சீட்டுக்கு வருவாரு? சீட்டுக்கு வந்தார்னா தான் வேலை நடக்கும் இல்லையா? முதலமைச்சர் பாருங்க, பிரதம மந்திரி எல்லாருமே அவங்க சீட்டில் இருக்கும்போது தான் வேலை நடக்கும். இவங்க சீட்டில் இருக்கும்போதே பெரிய பெரிய வேலை நடந்துச்சுன்னா, தேவாதி தேவன் அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்தாருன்னா எவ்வளோ பெரிய வேலை நடக்கும் யோசித்து பாருங்க. அவர் பாருங்க, அவருடைய பிரசன்னம் வந்துருச்சுன்னா பெரிய காரியங்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் துதியின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக கர்த்தருக்கு ஒரு பெரிய சிங்காசனத்தை நாம் என்ன செய்கிறோம்? அமைத்து கொடுக்கிறோம். தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அமருகிறார். அமரும் போது அவருடைய டியூட்டிஸை எக்ஸிக்யூட் பண்றாரு, அவருடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மறைகிறது, தீமைகள் மறைகிறது, நன்மைகள் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறது. அப்ப கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து நம்முடைய சார்பில் வேலை செய்யும்படி துதியின் மூலமாக அவருக்கு என்ன செய்கிறோம்? சிங்காசனத்தை அமைத்து கொடுக்கிறோம் இல்லையா? கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 97 5வது வசனம் பாருங்க. சங்கீதம் 97 5வது வசனம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிட்டு, சர்வ பூமியின் ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிட்டு. பர்வதங்கள் என்பது மலைகள் இல்லையா? மலைகள் பிரச்சனைக்கு அடையாளமா இருக்குது. சில நேரங்களில் வியாதி பிரச்சனை, சில நேரங்களில் பண பிரச்சனை, சில நேரங்களில் பாருங்க பிள்ளைகள் மூலமாக வருகிற பிரச்சனை, சில நேரங்களில் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, பொல்லாத மனிதருடைய போராட்டம், இதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்குது. பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறோம். மலம் மாறி நிற்குது. சில நேரங்களில் ஏன் இது நீங்க மாட்டேங்குதுன்னு நம்ம யோசிக்கிறோம். தேவனுடைய மக்களே கவனிங்க, அதன் மத்தியில நீங்க கர்த்தரை துதிக்கிறவர்களா இருப்பீர்களானால், கர்த்தரை உயர்த்துகிறவர்களா இருப்பீர்களானால், கர்த்தர் சிங்காசனத்துல உட்கார்றாரு. அவருடைய பிரசன்னம் வந்த மாத்திரத்துல மலைகள் மெழுகு போல உருகிறது. மலைகளாகிய பிரச்சனைகள் உருகி ஒன்றுமில்லாமல் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நம்மால அந்த மலையை பரட்டி தள்ள முடியாது. ஆனா கர்த்தருக்கு இந்த மலை பெரிய மலையே கிடையாது. வியாதியை ஒரு நிமிஷத்தில் அவரால் நீக்கி போட முடியும். அருமையானவர்களே, பண பிரச்சனையை ஒரு நிமிஷத்தில் அவரால் தீர்க்க முடியும். குடும்ப பிரச்சனையை ஒரு நிமிஷத்தில் அவரால் தீர்க்க முடியும். அவரால் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையுமே கிடையாது இல்லையா? 68:1 சங்கீதம் 68:1. தேவன் எழுந்தருளுவார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். இப்ப கவனிங்க, அவருடைய சத்துருக்கள் யாருங்க? ஹலோ, அவருடைய சத்துருக்கள் யாரு? நம்ம சத்துருக்கள் தான் அவருடைய சத்துருக்கள். மற்றபடி அவருக்கு ஏத்து நிக்கிறவன் எவனுமே கிடையாது. நம்ம சத்துருக்கள் தான் அவருடைய சத்துருக்கள். நம்மை பகைக்கிறவர்கள் தான் அவருடைய பகைஞர்கள். நமக்கு விரோதமாய் வருகிற சக்திகள், பிசாசின் சக்திகள், பிசாசின் ஆவிகள் எல்லாம் தேவன் எழுந்தருளும் போது ஓடி போகிறார்கள். அப்ப பிசாசை ஏத்து நிற்கிறது பாருங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், அதிகாரமுள்ள வார்த்தைகளை பேசுகிறோம், அதோட சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறோம்.
கர்த்தரை துதிக்கும் போது பாருங்க, அவருடைய பிரசன்னத்துக்கு வழிவகுக்கிறோம். கர்த்தர் பிரசன்னர் ஆகும்போது நம்முடைய பகைஞர்கள், நம்முடைய எதிரிகள் பாருங்க, வியாதி, தரித்திரம், தேவைகள், குறைவுகள் எல்லாம் ஓடி போகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நான் சொல்றேன், கர்த்தரை துதியுங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப துதிக்கிறதுல தீவிரப்படுங்க, துதியை கூட்டுங்க, கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தருடைய வலதுகரம் உங்களுடைய வாழ்க்கையில் பராக்கிரமோ செய்வதை காண்பீர்கள். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே நமக்கு மீட்பும் ஞானமும் பரிசுத்தமும் நீதியுமானார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நீரே எங்களுடைய தேவன். கர்த்தாவே, உம்மை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக, உம்மை துதிக்கிறவர்களாக, உம்மை உயர்த்துகிறவர்களாக, உம்மை கனம் பண்ணுகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொன்னது போல நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று எழுதியிருக்கிறபடி உம்முடைய கரம் எங்களை பலப்படுத்துவதாக. கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய கரம் எங்களை உயர்த்துவதாக. விதமான கர்த்தாவே பலமான கிரியைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறீர். எங்களுடைய துதிகளை அங்கீகரிக்கும்படி கர்த்தாவே நாங்கள் அமைத்து கொடுக்கிற சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறீர். பிரசன்னமாகிறீர். உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களுடைய பிரச்சனைகள் மெழுகு போல உருகிறது. அவைகள் உருகி ஒன்றுமில்லாமல் போகிறது. பெரிய விடுதலையும் வெற்றியும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு உண்டாகிறது. உம்மாலே அது உண்டாகிறது. நாங்கள் விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படுவீராக. வந்திருக்கிற மக்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.